பெரியாழ்வார் திருமொழி அப்படின்னு பேர். அதுல ஃபுல்லா கிருஷ்ணர் தான். தொடர இடத்துல கிருஷ்ணர் வாய் தேய்ச்சார், பல் தேய்ச்சார், நாக்க வழிச்சார், கொப்பளிச்சார், தவழ்ந்தார், ஆடினார், பாடினார், இதெல்லாம் நட்ட நடுப்புற ஒரே ஒரு இடத்துல ராமாயணம் வந்துரும். பெரியாழ்வார்க்கு எல்லாம் கிருஷ்ணர் தான், ஆனா நடுவில் ராமரை தொட்டுட்டார் ஊர்கா மாதிரி. அது எந்த திருமொழினா, ஹனுமான் சீதை கிட்ட அடையாளம் சொல்றார். ராமருடைய தூதுவன் அடையாளம் காமிக்கணும், அதுக்கு அவர் சொல்றார். அதுல ஹனுமான் சொல்ற மாதிரி ஒரு பாசுரம். சித்திரக்கூடத்துல நீங்க 2 பேரும் இருக்கும்போது ஒரு காக்கா உன் மார்ப அழகால குத்தும் போது ரத்தம் பீரிட்டு கொண்டு வரும்போது ராமர் தர்பையை எடுத்து அதை ஐஷீக முறையாக தர்பாஸ்திரத்தை சொல்லி பிரம்மாஸ்திரமாக்கி ஒரு கண்ணை எடுத்துட்டார். இது யார் சொல்றா? இப்போ ஹனுமான் சீதையை பார்த்து சொல்றார். சீதை தானே ஹனுமான் கிட்ட சொன்னா, அதாவது இந்த மாதிரி நடந்தது. எப்படி ஆழ்வார் ஹனுமான் சீதை கிட்ட சொல்ற மாதிரி எடுத்தார்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுறதோ? அது ஏதோ சார் பாவம் எடுத்துட்டார் சார், அவரெல்லாம் போட்டு நீங்க எதுக்கு சார் ஏதோ பை மிஸ்டேக் சொல்லிட்டார் சார் அவர். அப்படிலாம் ஆழ்வார்கள்லாம் மிஸ்டேக் பண்ண மாட்டான். இதுக்கு ஒரு பெரிய சூக்ஷ்மம் எங்க பிராச்சாரியர் உத்தமூர் சுவாமி ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். சுந்தர காண்டத்துல ஒரு விஷயம் இருக்கு. சீதை ஹனுமான் கிட்ட சொல்றா, நீ போய் ராமர் கிட்ட சொல்லு. என்னன்னு சொல்லணும்? ராமா, உனக்கு ஞாபகம் இருக்கா, நீயும் நானும் சித்திரக்கூட்டத்துல இருக்கும்போது ஒரு நாள் நான் சாட்டுட்டோ நீயும் சாட்டுட்டோ உன் தலையை என் கால் மடி மேல வச்சுட்டு படுத்திருந்தியே, சுகசுப்த பரந்தப ஸ்ரீமான், நீ கூட அழகா இருந்தியே ராமா. படுத்துட்டு இருக்கும் போது ஒரு காக்கா என்ன அழகால மார்பில கொத்திட்டு ஞாபகம் இருக்கா ராமா அப்படின்னு போய் சொல்லு ஹனுமான் அப்படின்னு சொல்றான். இதுதான் இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, இப்ப சொல்றா பாருங்க இந்த விஷயம், இது ராமருக்கும் சீதைக்கும் மட்டும் தெரிஞ்ச சம்பவம். ஏன்னா அதனாலதானே சொல்ற, ராமர் கிட்ட போய் சொல்லு ராமா உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு அவர்கிட்ட பேசுற மாதிரி டைலாக இவர்கிட்ட கொடுக்கறா. இதெல்லாம் சொல்லிட்டு 4வது ஸ்லோகம் ஒரு ஸ்லோகம் சொல்றா சீதை. அப்பதான் உனக்கு தெரியுமே ஹனுமான், அதான் அந்த காக்கா அதுதான் ராமர் புல்ல எடுத்தார், அது ஓடித்து, அது கண்ணு போயிடுத்துன்னு தான் உனக்கு தெரியுமே ஹனுமான். முதல்ல சொன்ன ஸ்லோகங்கள் ராமரை பார்த்து, அப்புறம் ஹனுமான பார்த்து, அதான் உனக்கு தெரியுமே ஹனுமான், அதுக்கு கண்ணு போயிடுத்து. அப்படின்னா காக்காக்கு கண்ணு போச்சு ராமராலேங்கிறது ஏற்கனவே உலகத்துக்கு தெரிஞ்சிருந்தது. அது அழகால கொத்தித்து சீதைய அதனாலதான் அடிச்சாருங்கிறது ராமருக்கும் சீதைக்கும் மட்டும்தான் தெரிஞ்சிருந்தது. அந்த உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஆழ்வார் ஹனுமான் வாயிலாக சீதைக்கு சொல்ல வச்சுட்டார். எது ஏற்கனவே தெரிஞ்சிருந்ததோ அதை மட்டும்தான் சீதை சொன்னா. அதன் கண்ணை அறுத்ததும் ஒரு அடையாளம்ங்கிறது ஹனுமான் சொன்னது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது இந்திரனுடைய பிள்ளைங்கிறது யாருக்கும் தெரியாது, அதை சீதை ஹனுமான் கிட்ட சொல்லிட்டா. அதனால ஆழ்வார் தப்பு பண்ணல அப்படிங்கறத எங்க ஆச்சாரியன் ப்ரூவ் பண்ணார்.